எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பிஜேபி, ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக, ஆக ஏதோ திருமணம் நடக்கிறது பார்க்குறேன். அதுக்காக தான் இப்போ பிரதமர் வந்து பீகார் இப்பயே விதை போடுறாரு. அதான் உஷாராக இருக்க வேண்டும். முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேர் துண்டை வீச 10-15 பேர் 100 பேர் துண்டை வீசினதை பற்றி அவர் பீகாரில் ஒரு அலை வீசுகிறதுன்னு சொன்னார். பீகாரில் ஓட்டை காணும் தேடி நிலைமை என்ன சொல்ல போனால் பீகார் அரசியல் இங்கே வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பீகாரில் நடந்தது தில்லுமுள்ளு எவ்வளோ செய்தாலும் அங்கே உள்ள மக்களுக்கு தான் தெரியும். ஆக உஷாராக மக்கள் இருப்பார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உஷாராக இருப்பார்கள். யார் எப்போ நமக்கு நல்லது செய்கிறார்கள், நம்முடைய கஷ்ட காலத்தில் யார் உணர்ந்து பணியாற்றுகிறார்கள் என்று எடை போடுவார்கள். அவருடைய முதல்வருடைய உழைப்பின் காரணமாக தான் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். இப்போ 40 நாடாளுமன்றத்தில் தோற்றவர்கள் இப்போ 4 பக்கம் ஒன்றா செய்கிறாங்க. 4 பக்கம் 4 திசையில் அவங்க வந்து மைக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அங்குடி போகிறாரு, ஒரு பக்கம் நீதி கேட்க போகிறாராம். யார்கிட்ட அவங்க அப்பாட்ட நீதி கேட்க போகிறாரு தெரியல. ஒரு பக்கம் பொறுத்தவரை போகிறாரு. அவர் மைக்கு கிட்ட பின்ன நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 7 நாடுகளுக்கு போனாரு, ஒரு பைசா கூட முதலீடு வரல அப்படிங்கிறாரு. எஸ்ஐஆர் பாதிப்பு அது பாதிப்பு இருப்பது தான் உஷாராக இருக்கணும்னு சொல்லி இப்போ முதல்வர்கள் எண்ணி பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் எஸ்ஐஆரை பற்றி அப்போ விழிப்புணர்வு ஆற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இப்போ பேசிய தனிநபர்கள் அறிக்கை விடுகிற தனிநபர்களுடைய கோரிக்கை அறிக்கை விடுகள்லாம் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. விழிப்புணர்வை வாக்கை பறி கொடுத்துட முடியாது. இப்போ யாருக்கும் ஓட்டு இப்போ எங்கே இருக்குது, இப்போ சென்னை வாசியில் இப்போ யாருக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கே அந்த ப்ராக்டிக்கல் அனுபவம் இருக்கும். ஆக இதெல்லாம் இப்போ இங்கே உஷாராக இருக்க வேண்டிய விளம்பரம் செய்ய வேண்டும். ஆக இப்போ இதை பற்றியாச்சு யாரையும் பேசுனாங்களா பார்த்தா எஸ்ஐஆரை ஆதரிக்கின்றவர் எடப்பாடி, எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பிஜேபி, ஆக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறது பாமக, ஆக ஏதோ திருமணம் நடக்கிறது பார்க்குறேன். அதுக்காக தான் இப்போ பிரதமர் வந்து பீகார் இப்பயே விதை போடுறாரு. அதான் உஷாராக இருக்க வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இன்னும் இப்போ எஸ்ஐஆர் ஆதரிக்கிறார்கள். பாஜக கூட்டணி ஆதரிக்குது. ஆக பிரதமர் வந்தார். இயற்கை வேளாண்மை விவசாய கண்காட்சி, அது பிஜேபி கண்காட்சியை துவக்கி வைத்தார்கள். இப்போ வந்து அலை வீசு இப்போயே துண்டு போகிறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஜாக்கிரதையாக இருக்கும். இங்கே மக்கள்கிட்ட ரொம்ப அதிக குழப்பம் ஏற்படுது. வாக்காளர் திட்ட இதில் வந்து மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வே இல்லை. நிறைய வாக்காளர் வந்து அந்த ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாத நிறைய இருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு இல்லாத இருக்குது. அதுதான் உங்களை கேட்குறேன். நீங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. பத்திரிகையாளர்களாக விழிப்புணர்வு செய்திகளை இப்போ ஏற்படுத்தணும். ஆனால் பீகாரில் வந்து அலை வீசுன்னு சொன்னார்னா பிரதமர் எதை சொன்னார் புரிஞ்சுக்கணும். ஆக ஏதோ நடக்கிறதுக்கு அவங்க முன்கூட்டியே விதை போடுகிறார்கள். அதை தடுக்க வேண்டும். அது நாங்கள் திமுக நாங்கள் எப்போதும் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களுடைய சாதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்றோம். ஆக முகாம் நடத்துகிறார்கள். அரசாங்கம் மூலமாக மக்களுக்கு தேவையை அறிந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.